இரண்டாவது, வாலிப பருவத்திலே திருமணம் செய்யக்கூடிய வாலிபன் அவசரப்படுகிறான் என்று. வாலிப பருவத்திலே திருமணம் செய்ய வேண்டிய பெண் அவசரப்படுகிறாள். எதில் அவசரப்படுகிறாள்? தன்னுடைய துணையை தேடுவதில். தனக்கு யார் துணையாக தேட வேண்டும் என்பதை அவன் தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் குழப்பத்தில் விடுகிறான். அதுபோல் பெண்ணும் ஆணும் இருவரும் குர்ஆன் சுன்னா நியமித்த அந்த வரைமுறையை மீறி தன்னுடைய துணையை தேடுவதால், மணமகன் மணப்பெண்ணை, மணப்பெண் மணமகனை தேடுவதால் இன்று நடக்கக்கூடிய குழப்பங்களையும் ஃபித்னாக்களையும் பார்க்கிறோம். அதனால் இரண்டாவது, இந்த சமூகம் சீர்தூக்க வேண்டியது, யாரை திருமணம் செய்து கொடுக்கிறீர்கள்? உங்களுடைய பெண்களுக்கு வாலிபர்களே, நீங்கள் யாரை திருமணம் செய்கிறீர்கள்? இந்த இரண்டு கேள்விதான். யாரை திருமணம் செய்வான் ஒரு வாலிபன்? எந்த பெண் அழகாக இருக்கிறாளோ, எந்த பெண் வசதி படைத்து இருக்கிறாளோ, எந்த பெண் தன்னுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை இந்த உலக இன்பங்களில் தருவாளோ அந்த பெண்களை தேடிதான். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த பல வாலிபர்கள், அல்லாஹ் பாதுகாத்த வாலிபர்களை தவிர பலர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கல்லூரிகளை சென்று பாருங்கள். பல முஸ்லிம் வாலிபர்கள் எதற்காக அந்த கல்லூரிகளை படிப்பார்கள்? எதற்காக காலையில் விழிப்பார்கள்? எதற்காக மாலையில் செல்வார்கள்? அவர்களுடைய கல்லூரி பயணம், அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் எதுவாக இருக்கும் என்று பாருங்கள். எதுவாக இருக்கும்? காதல். காதல். அந்த காதலை தேடி செல்லுவான். காதலிப்பான், காதலிப்பான், காதலிப்பான். கல்லூரி வருடம் முழுவதும் காதலிப்பான். அதற்கு பிறகும் காதலிப்பான். கடைசியில் அந்த பெண் வேறொரு ஆணை திருமணம் செய்து விடுவாள். இவன் வேறொரு பெண்ணை தேடிக் கொண்டிருப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ். நடக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், இந்த 4 விஷயத்திற்காக ஒரு பெண் மணமுடித்து கொடுக்கப்படுகிறாள். எதற்காக? லிமாலிஹா, எதற்காக? அந்த பெண்ணுடைய செல்வத்திற்காக. வலி ஹஸபிஹா, அந்த பெண்ணுடைய குடும்பத்திற்காக. வஜமாலிஹா, அந்த பெண்ணுடைய அழகிற்காக. வலி தீனிஹா, அந்த பெண்ணுடைய மார்க்க பற்றிற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஃபர் பிதாத்தித்தீன், அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை நீ தேர்ந்தெடு, இல்லை என்றால் தரிபத் யதாக், உன் கரம் மண்படியும். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒரு பெண் 4 விஷயத்திற்காக மணமுடித்து கொடுக்கப்படுவாள். எதற்காகவெல்லாம்? செல்வத்திற்காக. ஆம், ஒரு பெண்ணை செல்வத்திற்காக திருமணம் செய்ய முடிவெடுக்கிறாயா? அனுமதிக்கப்பட்டதுதான். லிமாலிஹா வலி ஹஸபிஹா, அந்த பெண்ணுடைய குடும்பத்தை பார்க்கிறாயா? நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும், சிறந்த வம்சாவளியில் வந்திருக்க வேண்டும், அனுமதிக்கப்பட்டதுதான். வஜமாலி வலி ஜமாலிஹா, அந்த பெண்ணுடைய அழகை பார்க்கிறாயா? என்னுடைய மனைவி அழகிலே உயர்ந்தவளாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறாயா? பார்த்துக்கொள், அனுமதிக்கப்பட்டதுதான். வலிதீனிஹா, 4வது மார்க்கத்தை பார். லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த ஒரு வாலிப ஆண் இன்று மார்க்கத்தை பார்க்கிறான்? எந்த ஒரு வாலிப ஆண் தனக்கு மார்க்கமுள்ள பெண் வேண்டும் என்று தேடுகிறான்? அல்லது அந்த வாலிப பெண்ணை, அந்த வாலிப ஆணை பெற்றெடுத்த பெற்றோர்கள், தந்தை தாய் தன்னுடைய மகனுக்கு மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை தேடி செல்கிறார்களா? அல்லது குடும்பம் எப்படி இருக்கிறது, செல்வம் எப்படி இருக்கிறது, அழகு எப்படி இருக்கிறது, இதை மட்டும் பார்த்துவிட்டு மார்க்கத்தை கைவிடுகிறார்களா? எதை கைவிடுகிறார்கள்? எதை கைவிடுகிறார்கள்? தொழுகையுள்ள பெண்கள் இன்று பல குடும்பத்திற்கு தேவையில்லை. மார்க்க பணியை செய்யக்கூடிய பெண்கள் இன்று பல குடும்பங்களுக்கு தேவையில்லை. ஹிஜாபை சரியாக பேணக்கூடிய பெண்கள் இன்று பல குடும்பங்களுக்கு தேவையில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். அவர்கள் இஸ்லாமிற்கும் தேவையில்லை. அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணுடைய அழகை பார்க்கிறாயா? வாலிபனை பார். ஒரு பெண்ணுடைய குடும்பத்தை பார்க்கிறாயா? பார். ஒரு பெண்ணுடைய செல்வத்தை பார்க்கிறாயா? பார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு சொன்ன கட்டளை ஃபஃபர் பிதாத்தித்தீன், அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை நீ தேர்ந்தெடு, இல்லை என்றால் உன் கரம் மண்படியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கு மாறு செய்தால் குழப்பம் தான் நம்முடைய வாழ்க்கையில். மார்க்கம் இருந்து அந்த பெண்ணிடத்திலே அழகு இருந்தால், செல்வம் இருந்தால், குடும்பம் இருந்தால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த துணையை உனக்கு தேர்ந்தெடுத்து
கொடுத்திருக்கிறான். அந்த பெண்ணிடத்திலே அழகு இருந்து, அந்த பெண்ணிடத்திலே குடும்பம் இருந்து, அந்த பெண்ணிடத்திலே செல்வம் இருந்து, அந்த பெண்ணிடத்திலே அல்லாஹ்வுடைய தீன் இல்லை என்றால் நீ தேர்ந்தெடுத்தால் உன் கரம் மண்படியும், உன் வாழ்க்கை சீர்குலையும். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை உன் வாழ்க்கையிலே நீ நுகரவே மாட்டாய். ஒரு மாதம் உன்னுடைய வாழ்க்கை சீராக செல்லும், 2 மாதம் சீராக செல்லும், ராஜாவாக வாழ்வாய் குடும்பத்தில். 3வது மாதம் உன்னுடைய வாழ்க்கை அடிமையுடைய வாழ்க்கையாக மாறும். என்ன செய்வது, எப்படி வெளியே வருவது என்ற வழியை நீ தேடிக்கொண்டிருப்பாய் அந்த வாழ்க்கையில். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை தவறவிடப்படும் காரணத்தால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகம் இன்பமானது, அந்த இன்பங்களில் எல்லாம் சிறந்த இன்பம் அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண் என்று சொன்னார்கள். அதனால் ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கைக்கு துணையை தேட வேண்டும் என்றால் முதலில் அவன் செய்ய வேண்டியது, எந்த கல்லூரி வாசலையும் போய் நிற்க வேண்டிய தேவை கிடையாது. எந்த கல்லூரி வாசல்லையும் போய் எனக்கு சாலிஹான பெண்ணை தேட போறோம் சொல்லி நிற்க வேண்டிய தேவை கிடையாது. அல்லது ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் இஸ்லாமிக் ரீதியா சாட்டிங் அல்லது இஸ்லாமிக் ரீதியா போஸ்டர் போடுறாங்களோ அந்த பெண்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ரிக்வெஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நடந்து கொண்டிருப்பதை சொல்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பாடாக. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், எனக்கு ஒரு சாலிஹான பெண்ணை தேர்ந்தெடுத்து கொடு. எனக்கு எந்த பெண் விருப்பமானவள் என்று யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கைக்கு எந்த பெண் தகுதியானவள் என்று யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியும். நீ நாடியதை, நீ தேர்ந்தெடுத்ததை என்னிடத்திலே கொண்டு வந்து சேர் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கரத்தை ஏந்துங்கள். 2வது, சாலிஹான பெண் வேண்டும் என்று விரும்பக்கூடிய வாலிபர்களே, முதலில் நீங்கள் சாலிஹான ஆணாக நீங்கள் மாறுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். தொழுகையுடைய பெண்ணாக இன்று சில வாலிபர்கள் தேடுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த வாலிபனை திரும்பி பாருங்கள், உன்னிடத்தில் தொழுகை உண்டா? ஆலிமா படித்த பெண்ணாக வேண்டும் என்று தேடுகிறார்கள். வாலிபனை, உன்னிடத்திலே மார்க்கம் உண்டா? நீ குற்றம் இல்லாத தூய்மையான எந்த ஆணிடத்திலும் பழக்கம் இல்லாத ஒரு பெண் வேண்டும். ஃபேஸ்புக்கிலே பெண்களை தவிர வேறு யாரையும் வைத்திருக்காத ஒரு பெண் வேண்டும் என்று தேடுகிறாய். லா இலாஹ இல்லல்லாஹ். வாலிபனை, நீ அதை செயல்படுத்துகிறாயா? நீ சுத்தமாக இல்லை என்றால் உன்னிடத்திலே அல்லாஹ் சுத்தத்தை கொண்டு வந்து சேர்க்க மாட்டான். நீ அசுத்தமாக இருந்தால் உன்னிடத்திலே அசுத்தத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து சேர்ப்பான். சூரா நூருடைய 26வது வசனம் அதை சொல்லுகிறது. அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன் வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத் வத்-தய்யிபாத்து லித்-தய்யிபீன் வத்-தய்யிபூன லித்-தய்யிபாத். சுத்தமானவர்களுக்கு சுத்தமான பெண்கள் தான், சுத்தமான பெண்களுக்கு சுத்தமான ஆண்கள் தான், அசுத்தமான பெண்களுக்கு அசுத்தமான ஆண்கள் தான், அசுத்தமான ஆண்களுக்கு அசுத்தமான பெண்கள் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, 2வது, சாலிஹான பெண்ணை நீ தேடினால் நீயும் சாலிஹான ஆணாக மாறு. 3வது, எதற்காகவும் எந்த நிலைமை வந்தாலும் யார் உன்னை வற்புறுத்தினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு கொடுத்த அளவீட்டை விட்டு என்ன அளவீடு? என்ன அளவீடு? மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கின்ற அளவீட்டை விட்டு விலகிவிடாதே. உன் குடும்பம் அந்த பெண் ஹிஜாபை முழுமையாக பேணுவதால் வெறுக்கலாம். உன் குடும்பம் அந்த பெண் அழகிலே அதிகமாக இருப்பதால் விரும்பலாம், மார்க்கம் இல்லாமலும். ஆனால் ஹிஜாப் இல்லாத பெண்ணோ அல்லது மார்க்கத்தை சரியாக பேணாத பெண்ணோ, தொழுகை இல்லாத பெண்ணோ, தொழுகையுள்ள உனக்கு கொடுக்க வேண்டும் என்று உன் பெற்றோர்களோ உன் ஊரோ இந்த உலகமோ உன்னை நிர்பந்தித்தாலும் அதற்கு கட்டுப்படாது. நீ கட்டுப்படுவதற்கு தகுதியானவர் யார்? யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது, மார்க்கத்தை தேர்ந்தெடு. மார்க்கத்தை தவிர எதை அளவீடாக வைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமையாது. மார்க்கத்தை வைத்து, அழகை வைத்து, மார்க்கத்திற்கு கீழ் அழகையும் குடும்பத்தையும் செல்வத்தை எதில் வைத்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மார்க்க அளவீட்டை கொண்டு உன் வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவான். 2வது, அதே கோணத்தில் யார்? பெண்கள். பெண்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்திலே ஆணை சுயமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தேர்ந்தெடுக்க முடியுமே தவிர திருமணம் செய்ய முடியாது. எப்படி? ஒரு ஆண் அவனாக தேர்ந்தெடுக்கலாம், அவனாக திருமணமும் செய்யலாம். ஒரு பெண் எப்படி விரும்பலாம், தேர்ந்தெடுக்கலாம். இந்த பெண், இந்த மணமகனை திருமணம் செய்ய நான் ஆசைப்படுகிறேன் என்று பெற்றோரிடத்திலே முறையிடலாம். ஆனால் அந்த பெண்ணாக திருமணம் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப பெண்களை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள். சொன்னார்கள், எந்த ஒரு ஆண் குணமுள்ள மார்க்கமுள்ள ஒரு ஆண்
உங்களிடத்திலே வந்து என்ன அளவிட்டு சொன்னார்கள்? குணம், மார்க்கம். இந்த இரண்டும் உள்ள ஒருவன் உங்களுடைய பெண்ணை வந்து பெண் கேட்டால் அந்த பெண்ணிற்கு இந்த மணமகனை நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள். இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஃபித்னாக்களும் மிகப்பெரிய குழப்பங்களும் நிகழ்ந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. ஒரு மணமகன் வருகிறான், மார்க்கத்தோடு இருக்கிறான், அழகான முறையில் தாடியை வளர்த்திருக்கிறான், அழகான முறையில் கரண்டைக்கு மேலே ஆடைகளை உயர்த்தி இருக்கிறான், இஸ்லாமிய கோலத்தில் ஆடைகளை அணிந்திருக்கிறான். இவன் ஒரு ஊரிலே சென்று பெண் கேட்டால் இன்று என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? தாடி வைத்திருப்பவர்களுக்கு இந்த பெண் கொடுக்க முஸ்லிம் வாலிபர்களுடைய பெற்றோர், முஸ்லிம் பெண்களுடைய பெற்றோர்கள் தயாரா? இல்ல, மாஷா அல்லாஹ். கரண்டைக்கு மேலே ஆடைகளை உடுத்திருக்கக்கூடிய ஆண்களை தேர்ந்தெடுப்பதற்கு இல்ல, மாஷா அல்லாஹ், இவனுடைய பெண் பிள்ளைகள் தயாரா? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. சமூகம் குழப்பத்தில் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஹாலிவுட், பாலிவுட் போன்ற நடிகர்களை பார்த்து 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 குடும்பத்திலே வளர்ந்த காரணத்தால் தன் பிள்ளைக்கு வரக்கூடிய மணமகனும் தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய கணவனும் அவர்களை போன்றே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இவர்களுடைய முகங்களை பார்க்கிறார்கள். தாடி இருக்கிறது, அவர்களுக்கு தாடியை பார்த்தால் எதுவாக இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் சொன்னார்கள், குணமுள்ள மார்க்கமுள்ள ஒருவன் உங்களுடைய பெண்ணை கேட்டால் திருமணம் முடித்து கொடுங்கள். இல்லை என்றால் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் ஏற்பட்டுவிடும். அது போன்று வாலிப ஆணை தேர்ந்தெடுக்க வேண்டிய பெண் செய்ய வேண்டிய முதல் அடிப்படை அத்துஆ. அல்லாஹ்விடத்திலே முறையிடு பெண்ணே. எங்கு சென்றும் அலைய தேவையில்லை. உன்னுடைய துணையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து சேர்ப்பான். உனக்கு எது சிறந்ததோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து உம்மிடத்திலே சேர்ப்பான். இரண்டாவது, சாலிஹான ஆண் வேண்டும் என்று நீ நினைத்தால் சாலிஹாவான பெண்ணாக நீ மாறு. சாலிஹாவான பெண்ணாக நீ இருந்தால்தான் சாலிஹான ஆணை உனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அது போன்று வாலிப பெண்கள் சிறு வயதிலே திருமணம் செய்து கொடுக்கப்படாததால் தவறான பழக்கங்களிலும் தவறான முறைகளிலும் இன்று அவர்கள் விழுந்து இன்று எவ்வளவு தூரம் நம்முடைய சமூகம் இழிவை சந்திக்கிறது என்பதை நாளுக்கு நாள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முறையான வளர்ப்பு இல்லாத காரணத்தால், முறையான ஒழுக்கங்கள், மார்க்க ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படாத காரணத்தால் காபிர்களை துணிந்து இன்று பெண்கள் திருமணம் செய்வதற்கு தயாராகிறார்கள். நாளுக்கு நாள் பார்க்கிறோம். முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் ஆண்களுடைய முஸ்லிம் பெண்ணுடைய ஒரு காபிரான ஆணுடைய பத்திரிகைகளை, திருமண பத்திரிகைகளை பார்க்கிறோம். கொதிக்கிறான் ஒரு முஸ்லிம் வாலிபன். லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களில் இந்த ஒழுக்கங்கள் கற்பிக்கப்பட்டு சாலிஹாவான பெண்ணாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாலிஹான ஆணை அந்த பெண்ணுக்கு கொண்டு போய் சேர்ப்பான். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை சுத்தப்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இரண்டு அடிப்படைகளும் பேணப்படாமல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடந்தால் அது மிகப்பெரிய குழப்பத்தில் விடும். ஒரு ஆணுடைய விருப்பம் இல்லாமல் அந்த ஆணுக்கு ஒரு பெண்ணை நிர்பந்தித்து திருமணம் செய்து கொடுத்தால் அவனுடைய வாழ்க்கை சீராக இருக்காது. ஒரு பெண்ணுடைய சம்பந்தம் 100% இருந்து அந்த பெண்ணை ஒரு ஆணுக்கு திருமணம் முடித்து கொடுத்தால்தான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த பெண்ணுடைய சம்பந்தம், விருப்பம் 199% இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு சிறந்த வாழ்க்கையாக அமையாது. இன்று இந்த மீடியாக்கள், இன்டர்நெட் யுகங்கள் எல்லாம் வளர்ந்த இந்த காலத்திலே பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற இணையதளங்கள் தொடர்புகளிலே பெண்களும் ஆண்களும் விழுந்த இந்த காலத்திலே என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு கிராமத்திலே ஒரு வாலிபனான ஆண், ஒரு வாலிபனான பெண் இருவரும் நேசித்தார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. தவறுதான், நேசித்தார்கள். இந்த நேசத்தை அறிந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணுக்கு தான் விரும்புகின்ற மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக லண்டனில் இருந்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து கொடுத்தார்கள். வற்புந்தித்து, நிர்பந்தித்து அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி இவனைத்தான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மார்க்க சட்டங்களை எல்லாம் மீறி அந்த பெண்ணை நிர்பந்தித்து திருமணம் செய்து கொடுத்தார்கள். அந்த பெண்ணும் அந்த கட்டாயத்தின் காரணமாக அந்த மணமகனை திருமணம் செய்தார். திருமணம் செய்து 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் அந்த பெண்ணுக்கு பிறந்தது. பிறந்ததற்கு பிறகு பழைய வாலிபன் மீண்டும் பேஸ்புக்கில் வருகிறான், ரிக்வெஸ்டை கொடுக்கிறான். பழைய அன்பு மீண்டும் செய்தாலால் தூண்டிவிடப்படுகிறது. இன்று அந்த பெண் அந்த ஆணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒத்தை காலில் இருக்கிறார். லா இலாஹா இல்லல்லாஹ். முஸ்லிம் சமூகம்
அல்லாஹ்வுடைய தூதரால் வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் ஒழுக்கத்தையும் அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் கணவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இந்த சமூகம் அடிப்படையில் தவறு செய்ததால், ஆரம்பத்தில் தவறு செய்ததால் அந்த வாழ்க்கை இப்போது எப்படி இருக்கும் என்பதை அந்த வாலிபனான ஆண் யோசித்து பார்க்கட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் பெண்ணுக்கு முழுமையான உரிமையை கொடுத்தார்கள். ஹன்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரை, என்னுடைய தந்தை நான் விருப்பம் இல்லாத நிலையில் எனக்கு ஒரு திருமணத்தை செய்து கொடுத்தார், எனக்கு அந்த கணவனை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய பெற்றோருடைய அந்த வழிமுறைக்கு திருமணம் செய்து கொடுத்ததற்கு நீ கொஞ்சம் ஒத்துப்போம்மா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை சொன்னார்கள். அந்த பெண் சொன்னால், முடியாது அல்லாஹ்வுடைய தூதரே. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நிக்காஹை நான் ரத்து செய்கிறேன், நீ விரும்பிய ஆணை திருமணம் செய்து கொள். லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் கொடுத்த மார்க்க தீர்ப்பு இது பேணப்படுகிறதா? இது நிர்பந்திக்கப்படுகிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமூகத்தை சீர்படுத்துவாராக. மூன்றாவது, திருமணம் முடித்து உங்களுடைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்க நீங்கள் விரும்பினால் முதலில் மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள். மார்க்கம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுங்கள். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு என்ன மரியாதைகளை செய்ய வேண்டும், குர்ஆன் சொன்னா என்ன சொல்லுகிறது, அதை கற்றுக் கொடுங்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு, தன் மனைவிக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை முதலிலே திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அந்த ஆணுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அது இல்லாமல் இயற்கை குணத்திலே அவன் வாழ்ந்து கொள்வான், அந்த பெண் அவளை சமாளித்துக் கொள்வாள் என்று மார்க்க கடமைகளும் மார்க்க இல்மும் கொடுக்கப்படாமல் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டால் மிகப்பெரிய ஃபித்ராக்களும் குழப்பங்களும் இந்த சமூகத்திலே வரும். இன்று நிச்சயதார்த்தம் என்ற பெயரில் இன்று நடக்கிறது சடங்குகள். ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு முடிவெடுத்தால் மார்க்கம் அளவீடு கொடுத்திருக்கிறதா, அந்த ஆண் இந்த பெண்ணிடத்திலே பேசலாம் என்று அளவீடு கொடுத்திருக்கிறதா? கொடுத்திருக்கிறதா? திருமணத்திற்கு முன்னால் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணிடத்திலே பேசலாமா? சமூகம் செய்கிறதா இல்லையா? இதில் இருந்து விலகி வாழக்கூடிய ஆண்கள் எத்துணை பேர்? இங்க எத்துணை பேர் இருப்போம்? இத்துணை பேரில் அதை கடைபிடித்தவர்கள் எத்துணை பேர்? எத்தனை பேர்? அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. எல்லோருடைய முகங்களும் சிரிப்பால் பூழ்கிறது, தெரிகிறது. எம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. பாவம் ஹராம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கடுகளவும் அனுமதி இல்லாத விஷயம் இன்று பெற்றோர்களால் தூண்டிவிடப்படுகிறது. நிச்சயதார்த்தம் முடிந்தாலே இன்று பாதி திருமணம், முக்காவாசி திருமணமா 90% முடிந்தது போல் கணவன் மனைவிதான் நீங்கள் வாழுங்கள் என்று அழைத்து செல்கிறார்கள். திருமணத்திற்கு முன்னாலேயே குழந்தையை கொடுப்பது இன்று கலாச்சாரத்தில் சாதாரணமாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டில் கேட்கப்படுகிறது பெண்களிடத்திலே, திருமணத்திற்கு முன்னால் ஒரு ஆணோடு இணைவது சரியா தவறா என்று. அத்துணை பெண்களும் சொல்கிறார்கள் அது எந்த பிரச்சனையும் இல்லை என்று. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். எத்துணை முஸ்லிம் குடும்பங்களில் இன்று ஃபித்னாக்கள் இதனால் நடக்கிறதா இல்லையா? கண்களால் பார்க்கிறோம். ஏன் தீன் கற்றுக் கொடுக்கப்படவில்லை? ஹலால் ஹராமை பெற்றோர்கள் அவர்களுக்கு திருமணத்துடைய உறவில் அமைக்காத காரணத்தால் அது வளர்கிறது ஃபித்னாவால், குழப்பமாக. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அந்த ஆணும் அந்த பெண்ணும் நேரடியாக பார்த்து சம்பந்தத்தை தெரிவித்தால் அவ்வளவுதான். அதற்கு பிறகு திருமண தொடர்புதான். ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தில் வளர்ந்த ஒரு பெண், வித்தியாசமான கலாச்சாரத்தில் வளர்ந்த ஒரு ஆணோடு எந்த அறிமுகமும் இல்லாமல் சேர்வாள். அப்போதுதான் திருமணத்துடைய உறவு அந்த அகதின் அடிப்படையில், ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிறைவேறும். இருவரும் கணவனும் மனைவியாக மாறுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முறை பேணப்பட வேண்டும். உறவுகள் அமைக்கப்படும் பொழுது சரியான நிபந்தனைகளை இட்டு உறவுகள் அமைக்கப்பட வேண்டும். என்னுடைய மகள் தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுவாள், என்னுடைய மகள் மார்க்கத்திலே அவ்வளவு ஈடுபாடு உள்ளவள், என்னுடைய மகள் ஹிஜாபை அவ்வளவு பேணுவாள் என்று சரியான ஆண்மகனை தேர்ந்தெடுப்பதற்காக திருமணம் முடித்து கொடுத்தால் அந்த பெண்ணை பார்த்தால் ஃபஜ்ருடைய தொழுகையை அவர் வாழ்க்கையிலே கிடையாது. எதற்கு இந்த பூச்சாண்டி? அதுபோல ஆண், என்னுடைய ஆண்மகன் மார்க்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுவான், சாலிஹான ஆண்தான், ஆலிமாவான பெண்ணை திருமணம் முடித்து கொடுங்கள் என்று வீடு வீடாக ஏறுவார்கள். அந்த பெண்ணுக்கு அந்த மணமகனை திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு பார்த்தால் ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்பினால் ஏசுவார். நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில். ஏசி தலாக் விடப்பட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுப்பியதா? ஏன் இந்த பூச்சாண்டி? சரியான முறையில் உண்மைகளோடு திருமண உறவுகள் அமைக்கப்பட வேண்டும், உண்மை பேசப்பட வேண்டும்.
அந்த ஆணுடைய உண்மை நிலவரம் தெரிவிக்கப்பட வேண்டும். இந்த பெண்ணுக்கு பெண்ணுடைய உண்மை நிலவரம் ஆணுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். மார்க்கம் அதை வற்புறுத்துகிறது. இது இல்லாமல் இந்த உறவு எழுப்பப்பட்டால் அவன் எதிர்பார்ப்புகளோடு செல்வான். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் சுக்குநூறாக உடைந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமையாது. அதுபோல்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஆணுக்கு திருமணத்திற்கு முன்னால் பெண்ணை பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. பெண்ணுடைய இயற்கையான அழகில் பெண்களுக்கு 2 அழகு இருக்கிறது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர பவுடர் பூசுவதற்கு முன்னால், பூசியதற்கு பின்னால். இவன் எதை பார்ப்பான்? பூசியதற்கு பின்னால் பார்ப்பான். திருமணத்திற்கு பிறகு எதை பார்ப்பான்? முன்னாலும் பார்ப்பான். அவனுடைய வாழ்க்கை சோகத்தில் முடிந்துவிடும். போட்டோ காட்டப்பட்டது வேறு முகமாக இருந்தது, திருமணம் முடித்து பார்த்தேன் வேறு முகமாக இருக்கிறது. இல்ல மாஷா அல்லாஹ், பலருடைய கம்ப்ளைண்ட் என்று. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதான் நான் சொல்கிறது, அந்த பெண்ணை இயற்கை அழகிலே அவன் பார்க்க வேண்டும். அந்த பெண் காலையில் விழித்தெழுந்தால் எப்படி இருப்பாளோ அப்படி பார்க்க வேண்டும் அவன். அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் மீறப்படுகிறது. குழப்பங்களும் ஃபித்னாக்களும் இன்று ஏற்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அது போன்று திருமணம் முடித்து விட்டது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதித்த முறைப்படி திருமணம் நடக்கிறது. திருமணம் நடக்கப்பட்டு விட்டால் கடமை முடிந்து விட்டது என்று பெற்றோர்களும் பெண்ணுடைய குடும்பமும் ஆணுடைய குடும்பமும் இன்று பல குடும்பங்களில் என்ன செய்கிறது? பிள்ளை படிக்க வேண்டும், ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு 2 பேரையும் சேர்த்து வச்சுக்கலாம், அது வரைக்கும் 2 பேரும் தனியா இருந்து கேட்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லது அப்போதுதான் வெளிநாட்டிலிருந்து கஷ்டப்பட்டு திருமணத்திற்காக போராடி 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 ஊருக்கு வந்து திருமணத்தை முடித்திருப்பார். அடுத்த வாரமே பெட்டியை கட்டி அனுப்பி வைப்பார்கள் அந்த மனைவியை பிரித்து. லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன மார்க்கம் இது? யார் கற்றுக் கொடுத்த மார்க்கம் இது? யார் கற்றுக் கொடுத்த வழக்கம் இது? இன்று நம்முடைய நாடுகளில் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் அசிங்கங்களும் மானைக்கலான விஷயங்களும் பெருகுவதற்கு அடிப்படை காரணமே கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழாததுதான். திருமணம் எதற்கு? சேர்ந்து வாழ்வதற்கு. இவன் திருமணம் முடித்து பேஸ்புக்கிலும் ஸ்கைப்பிலும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். 3 வருடங்கள் 5 வருடங்கள் 7 வருடங்கள். எனக்கு தெரிந்த ஒரு வாலிபன் 7 வருடங்கள் திருமணம் முடித்து மனைவியை பிரிந்து வாழ்கிறான். இவர் எதற்கு திருமணம் முடித்தார்? நடக்கிறது இன்று ஃபித்னாக்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதிக்காத சில விஷயங்களை குடும்பங்கள் நடைமுறைப்படுத்துகிறது. சின்ன வயசுலேயே சில ஊர்களில் சேர்த்து வச்சிருவாங்க. கணவன் மனைவியை சின்ன வயசுலேயே ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு வளர்ந்ததுக்கு பிறகு திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க. கையை சேர்த்து விடுவாங்க. சேர்த்து விட்டா திருமணம் முடிஞ்சிருச்சு. 2 பேரும் போன்ல பேசிக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்கலாம். ஆனால் இருவரும் சேர விட மாட்டார்கள். அகது முடிந்து விட்டால் சட்டத்தை கொடுப்பதற்கு அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் அகது முடிந்தால் திருமணத்துடைய உறவு தொடங்குகிறது. இருவரும் கணவன் மனைவி இருவரும் உறவுகளை பரிமாறலாம் என்று சொல்லும் பொழுது உறவுகளுக்கு தடையை விரித்து இவன் வேறு நாட்டில் அவள் வேறு நாட்டில் என்ன நடக்கிறது? எங்கே மகிழ்ச்சியான வாழ்க்கை? லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கு பிறகு அந்த வாலிபன் குடும்ப வாழ்க்கையில் நுழைகிறான். ஒரு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக எப்படி அமையும்? ஒரு குடும்பத்திலே பல உறவுகள் சேர்ந்திருக்கிறது. கணவன் மனைவி, அதற்கு பிறகு பிள்ளைகள் வருவார்கள். அந்த கணவனுடைய உறவுகள், அந்த மனைவியுடைய உறவுகள், இதையெல்லாம் சேர்த்துதான் அவன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு மனைவியோடு மட்டும் கணவன் வாழ்ந்துவிட்டு அவன் பெற்றோரையும் அந்த பெண்ணுடைய பெற்றோரையும் கவனிக்கவில்லை என்றால் இருவரின் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? இருக்கு. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதற்கு சில உதாரணங்களை சொல்லுகிறது. சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவை காண்கிறார்கள். என்ன கனவை கண்டார்கள்? அவருடைய தந்தையிடத்திலே சொன்னார்கள், இது கால யூசுஃப் லிஅபீஹி யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபா வஷ்ஷம்ஸ வல்கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். என் தந்தையே, 11 நட்சத்திரங்கள், ஒரு சூரியன், ஒரு சந்திரன் எனக்கு சஜிதா செய்வதாக நான் பார்த்தேன், கண்டேன். இந்த கனவு இந்த சூராவுடைய இறுதி வசனங்களில் உண்மையானது. யாரெல்லாம் சஜிதா செய்தார்கள்? அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய், தந்தை, 11 சகோதரர்கள். முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே சூரியன் என்று சூரியன் சஜிதா செய்தது என்று கூறிய இந்த சூரியனுடைய விளக்கம் யார்? தந்தை. சந்திரன் சஜிதா செய்தது என்பதனுடைய விளக்கம் யார்? தாய். 11 பிள்ளைகள் சஜிதா செய்தார்கள் என்பதன் விளக்கம் எது? நட்சத்திரங்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். ஒரு ஆண் எதோடு ஒப்பிடப்படுகிறார்? ஒரு பெண் எதோடு ஒப்பிடப்படுகிறார்? நட்சத்திரங்கள் யார்? பிள்ளைகள். கொஞ்சம் இதனுடைய தன்மைகளை பாருங்கள்.
சூரியனுடைய சக்தி என்ன? பவர்ஃபுல்லானது, வீரமிக்கது, தெளிவானது. சந்திரன் அதிலிருந்து வாழக்கூடியது. நட்சத்திரங்கள் சந்திரனோடு தொடர்பு பட்டது. பிள்ளைகள் யாரோடு தொடர்பு பட்டவர்கள் அதிகமாக? தாயோடு. சந்திரன் மென்மையான தன்மை கொண்டது, அழகுடையது. சந்திரன் அழகுடையது. சூரியன் விகாரமானது, யாரோடு? ஆணோடு சம்பந்தப்பட்டது. இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இந்த மூன்றும் ஒரே இடங்களிலே இருக்கக்கூடியது. இதனுடைய நிலைமை மாறிவிட்டால், மனைவியுடைய தரத்தில் கணவன் வந்து விட்டால், கணவனுடைய தரத்தில் மனைவி வந்து விட்டால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒரு குடும்பத்தை யார் நிர்வகிக்க வேண்டும்? கணவன். மனைவி நிர்வகித்தால், பிள்ளைகள் நிர்வகித்தால், தந்தை தாயை சிறு வயதிலேயே யோசித்து பாருங்கள். மறுமை வரும், சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும், குழப்பமாகும். சூரியன் இருக்க வேண்டிய இடத்திலே இல்லை. என்ன நடக்கிறது? மறுமை வருகிறது, உலகம் வருகிறது. யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த உதாரணத்தை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உறவு அப்படித்தான் அமைக்கப்பட வேண்டும். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன். பெண்கள் ஆண்களுக்கு ஆடை, ஆண்கள் பெண்களுக்கு ஆடை. லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன உதாரணம்! ஒரு ஆடை இல்லாமல் ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக முடியுமா? முடியுமா? அந்த ஆடை சரியான நிறத்தில் இருக்க வேண்டும், அப்படிதான், சரியான வடிவத்தில் இருக்க வேண்டும், உடலோடு சேர்ந்து அந்த ஆடை அமைக்கப்பட வேண்டும், அப்படிதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணவன் மனைவியோட உறவை அப்படி ஆக்குகிறார், நெருக்கமானது, பிரிக்க இயலாதது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லி வ அன கைருக்கும் லிஅஹ்லி. உங்களில் சிறந்தவர்கள் உங்களுடைய மனைவிமாரிடத்திலே சிறந்தவர்கள், நான் என் குடும்பத்திலே சிறந்தவன், என் மனைவியிடத்திலே நான் சிறந்தவன். சொன்னது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய மனைவிமாரிடத்திலே சென்று கேளுங்கள், உனக்கு சிறந்த கணவனாக நான் இருக்கிறேனா? அவர்கள் ஆம் என்று பதில் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை உண்மையான வழியில் சென்று கொண்டிருக்கிறது. இல்லை என்று பதில் சொன்னால் நீங்கள் சிறந்தவர்களாக இந்த பூமியிலும் மறுமையிலும் மாற முடியாது. தொழுகையாளியாக, நோன்பாளியாக, ஜகாத்தை கொடுப்பவர்களாக, ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்களாக இருந்தாலும் சரி. இந்த உலகத்திலே சிறந்தவன் தன் மனைவியிடத்திலே சிறந்தவன். இந்த உலகத்திலே சிறந்த பெண் தன்னுடைய கணவனின் பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய பெண். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் கணவனின் பொருத்தம் இல்லாமல் மரணமாகிறாளோ அந்த பெண் சொர்க்கம் சொல்ல மாட்டாள். ஒரு நிமிடம் கணவனின் பொருத்தம் இல்லாமல் இருக்கிறாள், அந்த நிமிடத்தில் மரணம் வந்தால் இருவருடைய வாழ்க்கையும் ஒரு தேடலுடைய வாழ்க்கை, இருவருடைய வாழ்க்கையும் ஒரு அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் மாறி மாறி பரிமாறி பரிமாறி போட்டி போட்டு மரணம் வரை அவர்களை இழுத்துச் செல்லக்கூடிய வாழ்க்கை ஒரு மூமினுடைய குடும்ப வாழ்க்கை. ஆனால் இந்த கவலையால், பிரச்சனையால், சோதனைகளால், சிக்கலால், தவிப்புகளால் இடப்பட்டிருக்கிறது அந்த வாழ்க்கையே.